Hello guys, welcome back to my channel orangeabraham. So இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா HTML commands. HTML commands வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினா இப்போ வந்து நம்ம ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்றோம் அப்படினா நிறைய கோடிங்ஸ் இருக்கும். அது வந்து ஒருத்தர் மட்டும் பில்ட் பண்ண மாட்டோம், நிறைய மெம்பர்ஸ் வந்து பில்ட் பண்ணுவோம். ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்றதா இருந்துச்சுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாதிரி நேவிகேஷன் வந்து இன்னொரு பர்சன், ஹெட்டர் செக்ஷன் இன்னொரு பர்சன் பண்றாங்க அப்படின்னா எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது எங்கிருந்து எண்ட் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியணும். ஐடென்டிஃபிகேஷன் ஒன்ஸ் அந்த பர்சனுக்கும் தெரியணும், இன்னொரு பர்சன் அதை வந்து எடுத்து பார்த்தாலுமே அவங்களுக்குமே தெரியணும் என்ன நடக்குது அந்த கோடிங்ல அப்படின்ட்டு. ஸோ அதுதான் வந்து கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ கமாண்ட் டேக் வந்து HTML வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதனால என்ன யூசேஜ்னு ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ பெஸ்ட் ப்ராக்டிக்ஸ் என்ன அப்படின்னா கோடிங்ல கோடரும் ரீடரும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அந்த கோடிங்க, அதுக்கு தான் வந்து கமாண்ட்ஸ் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் திங், இப்போ ஒரு பெரிய லார்ஜ் காம்ப்ளெக்ஸான சோர்ஸ் கோட் இருக்குனாலும் நம்ம வந்து மல்டிபிள் லைன் வந்து மல்டிபிள் லைன் கமாண்ட் லைன் யூஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால மல்டிபிள் லைன் தான் நம்ம யூஸே பண்ணுவோம். HTML சிங்கிள் லைன் வந்து மோஸ்டா பிகினர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. கம்பெனி லெவல்ஸ் எல்லாம் வந்து மல்டிபிள் லைன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ த கமாண்ட்ல டேக் வந்து டீபக் பண்றதுக்காகவும் அப்புறம் அந்த சர்ச் பண்ணுவாங்க எரர்ஸ். இப்போ ஏதாவது ஃபேஸ் பண்றோம் எரர்ஸ் அந்த கோடிங்ல ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு எங்க எண்ட் ஆயிருக்கு அந்த கோடிங்ல என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த கமாண்ட் லைன் யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த கமாண்ட் லைன் போட்டா ஒன்னும் நம்மளுக்கு அந்த ப்ரௌசர்ல வியூ ஆகாது, ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் யூஸ் பண்றோம். ஓகேவா? கமாண்ட்ஸ் வந்து விசிபிள் டு எனி ஒன், அந்த பேஜ் வந்து வியூ பண்ற சோர்ஸ் கோட் வியூ பண்ற எல்லாத்துக்குமே அது வியூ ஆகும். பட் ரெண்டர் ஆகும் போது அந்த HTML ஃபைல்ல வந்து ப்ரௌசர் வியூ நம்ம ரெண்டர் பண்றோம்னா அது வந்து வியூ ஆகாது. ஓகே, சோ இதுதான் வந்து சின்டாக்ஸ். அதுல என்னென்ன HTML கமாண்ட்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னா சிங்கிள் லைன் கமாண்ட்ஸும் மல்டிபிள் லைன் கமாண்ட்ஸும் இருக்கு. ரெண்டெண்ணம் இருக்கு டைப்ஸ். சிங்கிள் அப்படின்னா பிகினர் லெவல்ஸ்லாம் வந்து இப்பதான் ஸ்டார்டிங்ல லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சிங்கிள் லைன் தான் யூஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இதுதான் வந்து சிங்கிள் லைன் கமெண்ட். அந்த எக்ஸ்பிளனேஷன் பாயிண்ட்ஸ் வந்து எண்ட் பாயிண்ட்ல இருக்காது, வெறும் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல மட்டும்தான் இருக்கும், ஸ்டார்ட் டேக்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்படிதான் யூஸ் பண்ணும். மல்டிபிள் லைன் கமெண்ட்ஸ் தான் லைக் கம்பெனி லெவல்ஸ், அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து இப்போ மல்டிபிள் லைன் கமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ கோடரும் ரீடரும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். நம்ம கோடு யாரை பார்த்தாலுமே அது எங்க இருக்கு, எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு, என்ன முடிச்சிருக்காங்க, எங்க ஹெட்டர் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, எங்க நேவிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியறதுக்காக தான் அது யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ நான் அது எப்படி வந்து ரன் பண்றேன் காமிக்கிறேன். நான் யூஸ் பண்ணிருக்கேன். இதுதான் என்னோட வந்து சோர்ஸ் கோடு, சிம்பிளான சோர்ஸ் கோட் நான் போட்டிருக்கேன். ஆனா நான் மல்டிபிள் லைன் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். இதை நான் ரன் பண்ணும்போது எனக்கு வந்து ப்ரௌசர்ல அது வியூ ஆகாது. நான் வந்து 5 டைம்ஸ் கொடுத்துருக்கேன். பேராகிராஃப் டேக்ல 5 டைம்ஸ் வந்து ஒரு கண்டென்ட்ஸை கொடுத்துருக்கேன். ஆனா எனக்கு சிங்கிள் டைம் மட்டும்தான் வியூ ஆகும், மற்ற அந்த 4 டைம்ஸ் அது வியூ ஆகாது. ஸோ அது எப்படின்னு காமிக்கிறேன். இதுதான் என்னோட ப்ரோக்ராம். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித்ல குரோம். ஸோ சிங்கிள் டைம் தான் காமிக்கும், ஏன்னா நான் வந்து கமாண்ட் லைன் மூலமா நான் ஹிடன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது வந்து டிஸ்பிளே ஆகாது. ஸோ இதுதான் வந்து கமாண்ட்ஸ் இன் HTML. ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. We'll meet in the next video. Bye.